வணக்கம். வணக்கம். நேற்று திருமுருகன் காந்தியோடைய அலுவலகத்தை போய் முற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை? எங்கள் 2 பேருக்கு சித்தாந்தம் தான் பிரச்சனை. நான் தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு பேசக்கூடிய நபர். அவர் ஐயா மணியரசன் சொல்கிற மாதிரி கருவாட்டுக்குள்ளே சாம்பார்னு சொல்கிற மாதிரி திராவிடத்துக்குள்ளே தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நபராக இருக்கிறார். அதனால் எங்கள் 2 பேருக்கு நடக்கிற விஷயங்கிறது அரசியல் சித்தாந்தம் தான். ஆனால் இதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே 2009 வெளியே வந்த அரசியல் தமிழ் தேசிய ஆளுமைகள், திராவிடத்துக்குள்ளே தமிழ் தேசிய பேசக்கூடிய ஆளுமைகள் நிறையா 2009 நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அந்த 2009 ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக 2009ங்கிற வரலாறை ஒரு ஆகப்பெரிய ஒரு ஒரு நம்ம சமரன் வலையொலி அலுவலகத்து மூலம் நான் சொல்ல வேண்டிய நிலையில் இப்போ இருக்கிறேன். 2009ங்கிறது 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம். இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலாம் லட்சக்கணக்கில் மாணவர்கள் இந்தி எதிர்த்து போராடியதாக வரலாறு உண்டு. அதெல்லாம் எங்கள் தாத்தா அப்பா போன்ற காலகட்டத்தில். அதுக்கப்புறம் மாணவர்களே ஒரு பெரும் போராட்டம் பண்ணவே இல்லைங்கிற ஒரு களமாக இருந்தது. எமது தலைமையில் அமைஞ்சிச்சு. அது ஏன்னா 2009 ஈழத்தில் போர் உச்சத்தில் இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு அரசு அங்கே அமைஞ்சு அதை அடையிருக்க வேண்டிய சூழலை ஒட்டுமொத்த நாடுகளும் சேர்ந்து ஈழத்தமிழர்களை, தமிழீழ விடுதலை புலிகளை கொன்று குவிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு காத்து அவர்களை அரவணைக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய சூழல் அன்றைய திமுக துரோகி கருணாநிதி தலைமையில் அரசு வேடிக்கை பார்த்ததனோட விளைவு தமிழ்நாடு கொந்தளிக்கலை. ஒட்டுமொத்த எந்த மீடியாவும் சப்போர்ட் பண்ணலை. இப்போ மூளைக்கு மூளை ஆண்ட்ராய்டு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இப்படி எண்ணிலடங்காத வலையொலிகள், எண்ணிலடங்காத யூடியூப் சேனல்கள், பல்வேறு டிவி சேனல்கள் இருக்கிற மாதிரி 2009 கிடையவே கிடையாது. 2009 எனக்கு தெரிஞ்ச அப்போ டிவி என்னென்னா சன் நியூஸ், அடுத்து மக்கள் டிவி. இதுதான். பெரிய அளவுக்கு செய்திகளும் கிடையாது. அந்த நேரத்தில் தான் போர் உச்சத்தில் இருக்குது. அன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவனா நான் அன்றைக்கு ஒரு 14 மாணவர்களை எடுத்துக்கிண்டு நான் ஈழத்தில் போரை நிறுத்த கோரி சாகும் நிலை உண்ணாவிரதத்தை நான் மாணவனாக இருக்கிறேன். ஒரு மாணவனாக எனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பல்வேறு கனவுகள். எங்கள் ஊரில், எங்கள் ஏரியாவில் ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் எங்கள் தலைமுறையில் யாருமே வழக்கறிஞர் ஆகலை. எங்கள் ஊரில் நான் ஒருத்தன் தான் வழக்கறிஞருங்கிற பெரும் கனவோடு படிக்க வந்திருக்கும் பொழுது போராட்டம் இப்படி ஒரு சூழல் அமையும் போது வக்கீல் தொழிலா இனமா அப்படின்னு அந்த சிறு வயதிலேயே நான் போராட்டத்தை முடிவெடுக்கும் பொழுது வழக்கறிஞர் தொழில் அது அப்புறம் இருக்கட்டும், இனம் சாக கிடக்குது. நம்ம ஏதாவது நம்ம இந்த போராட்டத்தை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா மாணவர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ண ஒரு இடம்தான் செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி. ஒரு மாணவனாக ஒரு 14 மாணவர்களை அழைத்து கொண்டு நான் சாகும் நிலை உண்ணாவிரதம் இருந்தேன். போராட்டம் ஜனவரி 21 அறிவித்தேன். 21, 22 வரை போராட்டம் நல்லபடியாக போச்சு. அந்த 23ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கள் போராட்டத்தை கேள்விப்பட்டு நிற்க இப்போ தான் என்றி தீரன் திருமுருகன் காந்தி லேப்டாப் எடுத்துக்கிட்டு எங்கள் போராட்டத்துக்கு வர்றாரு. இந்த திருமுருகன் காந்தி இதுக்கு முன்னாடி எந்த போராட்டமோ எந்த ஒரு விடயமோ செஞ்சதாக இல்லை. அது அவரே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். எங்கள் போராட்டத்துக்கு வர்றாரு. அங்கே அந்த போராட்டத்தை நாங்கள் மாணவர் போராட்டம் அரசை எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ சில தோழர்கள், அன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக மிகப்பெரிய தோழராக இருந்தவர் அன்னைக்கு தமிழ் தேச மக்கள் கட்சியில் பணியாற்றிய தோழர் செந்தமிழ்குமர், இன்னைக்கு தமிழ் தேச விடுதலை கட்சின்னு சொல்லி கட்சியில் நிறுவனராக இருக்கிறார் தோழர் செந்தமிழ்குமரன். அவரோட தோழர்கள் சில பேர் நின்று எங்களோட போராட்டத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இப்படி இந்த மாதிரி வர அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்களாம் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க எங்களை வழி நடத்துனாங்க. அவர் சொல்றது எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில், அவர் மட்டும் இல்லை, அவரை போன்ற நிறைய நபர்கள் எங்களுக்கு சொல்றாங்க. ஆனால் அவர் சொல்றது சரியா இருந்தது. எப்படிலாம் போராட்டத்தை காவல்துறை ஒடுக்கும், எப்படிலாம் போராட்டத்துக்கு இந்தந்த தலைவர்களை கொண்டு நிறுத்தி போராட்டத்தை நிறுத்தி பண்ண வைக்கும், அதனால உங்க போராட்டத்தை நீங்க நோக்கி நகருங்கன்னு சொல்லி அவருங்க சொல்லும்போது அவர் சொல்லாடல் கேட்டு அதை நான் ஒருங்கிணைச்சிக்கிட்டு நான் என்னோட தலைமையில் அந்த போராட்டத்தை நான் போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வரும்போது, அப்போல்லாம் எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுனா எங்களுக்கு அப்போ தெரியாது. அப்போ ஃபோன்னா எங்களுக்கு 1100 இந்த ரிலையன்ஸு இதுதான் ஃபோனு.
அப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்தோன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷம் பண்ணோம். என்னடா ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வச்சிருக்காரா ஒருத்தர், அவர் பார்த்தா அவர் வந்து எங்களை அறிமுகப்படுத்திக்கிறார். நாங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், ஐடி நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த ஈழத்தில் போர் நடக்கிறத பார்த்தா மோசமாக இருக்குது. அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுறாரு எங்ககிட்ட வந்து, இந்த திமுக அரசு, கலைஞர் கருணாநிதி அரசுலாம் மிக மோசமாக வந்து வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து மாணவர்கள் தான் மிகப்பெரிய போராட்டத்தை பார்த்து நான் வந்தேன். நீங்கள் போராடுங்க தம்பிங்கள, நாங்கள் உங்களை வந்து ஃபேஸ்புக்கில் நேரலை போடுறேன். அப்போல்லாம் எங்களுக்கு ஃபேஸ்புக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அன்னைக்கே ஃபேஸ்புக்கு அப்படின்னு ஒன்று இருக்கிறத அவர் போன்ற நபர்கள்லாம் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு கிரியேட் பண்ணி அவர் இதை கிரியேட் பண்ணுறாரு. நமக்கு எதாவது தெரியுமா? இப்போ நம்ம போராடுறோம். அப்படி வந்த திருமுருகன் காந்தி அந்த செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவரோட போராட்டத்தோட தொடர்ச்சி எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் சேலம் சட்டக்கல்லூரி, அப்புறம் கடலூர் ஆர்ட்ஸ் காலேஜ், சென்னை முழுக்க இருக்கிற எல்லா கல்லூரியிலும் போராட்டம் வீரியமாக பதட்டமாகுது. கலைஞர் கருணாநிதி என்னன்னே தெரியல. கலைஞர் கருணாநிதி எதிர்பார்க்காத அளவுக்கு மாணவர் போராட்டத்தை அன்றைய ஐஜி சாபர் ஷேட் ஒட்டுமொத்த போராட்டமும் யார் வெளியே வந்துடக்கூடாது, ஊடகத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்க டயத்தில் நாங்கள் பண்ண போராட்டம் பெரிய வீரியமான பிறகு எங்கள் போராட்டத்துக்கு எப்படி திருமுருகன் காந்தி உள்ளே வந்து, இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. திருமுருகன் காந்தி உள்ளே வந்த மாதிரி மாவீரன் முத்துக்குமாரும் உள்ளே வந்தான். கொளத்தூர் முத்துக்குமார் தீ எறிஞ்சு செத்து போனா பாருங்க, முத்துக்குமாரும் உள்ளே வந்தார். உள்ளே வந்து அவர் ஒரு 2 நாளைக்கு மேலே எங்கிட்ட தங்கியிருந்தார். சோனா பைய போட்டு தங்கியிருந்து அவர் வந்து வைகோ வரும்போதெல்லாம், தோழர் வைகோ வந்தால் போராட்டத்தை விட்டுறாதீங்க, போராட்டத்தை விட்டுருக்கிட்ட. யார் சொன்னது? முத்துக்குமாரன் இறந்துட்டார். அவர் எங்களை வந்து பக்குவப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்? நான் வைகோ நம்பி நிறைய போராட்டத்தில் உட்காந்துருக்கேன், அவர் ஒன்று அறிவிப்பார், சாகுமுறை போராட்டத்தினா நீ ஆண்ட வந்தா, சாகுனா சாகுமுறை போராட்டமாக இருக்கணும் அப்படின்னு நான் தோழர் அப்படின்னு சொன்னமாக எங்களை அடித்து விரட்டிடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி செந்தமிழ் குமரன் தோழர் போகிற மாதிரி நபர்கள், இந்த வைகோ போன்ற நபர்கள்லாம் போராட்டத்தை முடிச்சு வைங்கன்னு எங்களை வந்து ரெடியாக தயாராக பட்சத்தில் நாங்கள் போராட்டத்தை முடிக்க மாட்டோம் சொல்லிட்டோம். அப்புறம் அண்ணன் திருமாவளவன் வந்து போராட்டத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பார்த்தாரு, அதையும் நாங்கள் முடிக்க மாட்டோம் சொல்லிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அந்த டயத்தில் நீங்கள் உங்கள் மாணவர்கள், உங்களோட கல்வி போயிடும், உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு போயிடும், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் படிக்க வந்த விஷயம் போயிடும், எவ்வளவோ எங்களை வந்து சொல்லி பார்த்தாங்க. எங்கள் கல்லூரி முதல்வர் வந்து எங்களை சஸ்பெண்ட் பண்ணார். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வழக்கறிஞர் படிப்புங்கிறது கனவு, அதையெல்லாம் தொலைச்சிட்டு நாங்கள் 2009 அந்த 15 மாணவர்களை ஒருங்கிணைச்சு நாங்கள் நிற்கும்போது கல்லூரி முதல்வர், எங்கள் பிரின்சிபல், எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ், அதை தாண்டி வந்து அரசியல் கட்சி தலைமைகள், நாங்கள் யாரெல்லாம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த வைகோ வரும்போதெல்லாம் எங்களுக்குலாம் செம்ம சந்தோஷம். பிரபாகரனை சந்திச்சவர் வர்றாரு, அண்ணன் திருமாவளவன், ஐயோ அண்ணன் பிரபாகரன் சந்திச்ச வரும்னா அவ்வளவுக்கு நாங்கள் மனம் மகிழ்ச்சியோட எதிர்பார்த்தா, அவங்க பேசுனதும் அங்கே வந்து நடக்கின்ற விஷயமும் டோட்டலாக மாறுது. முத்துக்குமார் போன்ற நபர்கள் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க, செந்தமிழ் குமரன் தோழர்கள் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் கடைசி வரை விட மாட்டேன்ட்டேன். அப்போ எங்கள் 14 பேருக்குள்ளே குழப்பம் ஏற்படுது, குழப்பத்தை தூண்டுறாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்த்துக்கிறோம், மதிமுக கட்சியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு குழப்பம் வருது. அந்த பசங்க எங்களோட குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்களே நான் கூப்பிட்டு அன்னைக்கு, நம்மலாம் கல்லூரி மாணவர்கள், நம்ம தயவு செய்து நீங்கள் சாதி அடிப்படையிலையோ இல்லை மத அடிப்படையிலையோ நீங்கள் போயிடாதீங்க, இது ஒரு ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கான பண்ணுற போராட்டம், அதாவது தயவு செய்து வந்து போராட்டத்தை 4 நாள் 5 நாளாக முடிச்சிடாதீங்க. சாகுமுறை போராட்டம்னா சாகுற வரை இருப்போம். ஏன்னா நமக்காக படை கட்டி, நமக்காக ஒரு 30 ஆண்டுகளாக படை கட்டி ஒரு மாபெரும் போர் வீரர் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம போராடலைனாக்கு நம்ம செத்தா கூட பரவாயில்ல அங்கே போர் நிற்கட்டும் அப்படி சொல்லி அந்த 14 பேரை நான் மிகப்பெரிய அளவுக்கு நான் அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அந்த 7 நாள் போராட்டத்தை எடுக்கும் பொழுது தான் ஜனவரி 21 தொடங்கி 28 முடிக்கினா 29 மாவீரன் முத்துக்குமார் கொளத்தூரில் தீ எறிஞ்சு இறந்து போகிறார். அந்த முத்துக்குமாரனோட மரண சாசனத்தை எடுத்துட்டு மறுபடியும் 1 லட்சம் பிரதிகளை எடுத்துட்டு இதே அண்ணன் திருமுருகன் காந்தியோட கற்று தமிழ் ராம் அவரோடலாம் இணைந்து அனைத்து கல்லூரிகளுக்கு சென்னை முழுக்க அந்த மரண சாசனத்தை நாங்கள் ஒரு கல்லூரி மாணவராக பிரச்சாரம் பண்ணுறோம். பிரச்சாரம் பண்ணும்போது எங்கூட அண்ணன் திருமுருகன் காந்தி நிற்கிறாரு, களமாடுறாரு, நிற்கிறாரு. அன்னைக்கு திருமுருகன் காந்தியோட செயல்பாடு ஈழத்தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்காகவும் வலுவாக இருந்தது, நல்லா இருந்தது. நம்ம மறுக்கலை, அதுக்காக நம்ம வர குறையில அந்த இடத்துல சொல்ல முடியல. 2009 அப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கு தீக்குளிப்பு 26 பேர் தீக்குளிச்சான் ஈழத்தில் போர் நிறுத்த சொல்லி. பார்த்தீங்களா? அதிமுககாரன் தீக்குளிக்கிறான், மதிமுககாரன் தீக்குளிக்கிறான், காங்கிரஸ்காரன் உள்பட தீக்குளிச்சான். அவங்க காங்கிரஸா இல்லை தமிழனா நின்றுக்கிறான், திமுககாரன் திமுகவில் தமிழனா நின்று தீக்குளிக்கிறான். இத்தனை பேர் தீக்குளிச்சு ஒரு மாவீரன் முத்துக்குமார் தீக்குளிச்சு அந்த முத்துக்குமார்
தீக்குளிச்ச இடத்துல அந்த வரலாறை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்க என்ன நடந்தது என்ன போனதுங்கிறது நம்ம கற்ற தமிழ் பட டைரக்டர் ஒரு இதாவே எழுதியிருப்பார். அன்னைக்கு அந்த அந்த மாணவர் போராட்டத்தினுடைய முத்துக்குமார் மாணவர் போராட்டத்தை தலைமை தாங்கி நடந்த என் தலைமையில தான். நான் தான் அந்த முத்துக்குமாரோட பூத உடலை சுற்றி திலீபன் டிஷர்ட் போட்டு ஒரு 8 பேர் நாங்கள் நிற்போம். அவரோட முத்துக்குமார் பூத உடலை தாண்டி அதில் தான் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் ஒன்று கூடணும். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த போராட்டத்தின் விடையில 28 நாங்கள் வந்து உண்ணாவிரதம் முடிச்சுட்டு 29 அங்கே போகிறோம்னா மீண்டும் பட்டினியில் போகிறோம். பசிக்கு எங்களால் அங்கே விட முத்துக்குமார் இறந்துட்டார். சாப்பிடவும் முடியல. போராட்ட வடிவம் வீரியமாகவும் நிற்கிது. எங்கள் நிலை எங்கள் உடல் சொல்ல முடியாத தாங்கான துயரத்துக்கு நடுவில் நின்று ஒரே முழக்கம் ஒரே போராட்டம். உடனே அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கவேலு அவர் வர்றாருன்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்ப வந்தது திமுக எம்எல்ஏ ஒருத்தன் ஓட்டு அடிச்சா அந்தால டவுசரோடு அடிச்சு விரட்டி விட்டோம் அங்கே. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் காங்கிரஸ் கொடிக்கம்பம் இருக்கோ அத்தனை கொடிக்கம்பத்திலாம் அடுத்து வெட்டி வீசி எரிஞ்சிட்டு போகிறோம். போராட்டத்தை முத்துக்குமாருடைய வரலாறு நீங்கள் பேசுனீங்களாக்கு இறந்து போன பிறகு மரண சாசனத்தில் சொன்ன விடயத்தை ஐயா நெடுமாறனோ ஐயா வைகோவோ ஐயா மருத்துவர் ராமதாஸோ செஞ்சிருந்தா போர் அன்னைக்கே நின்று இருக்கும். ஆனால் முத்துக்குமார் சொன்ன மரண சாசன அடிப்படையில் யாருமே செய்ய மறுக்கிறாங்க. இல்லை உடம்பு அப்போவே அடக்கம் பண்ணுவோம். அவன் என்ன சொல்லிட்டு போகிறான், என் உடம்ப ஆயுதமாக பயன்படுத்தி போராட்டத்தை கூர்மைப்படுத்தி மாணவர்கள் மசம் என் போராட்டத்தை வச்சு காவல்துறை என்னுடைய பாடியை அடக்கம் பண்ண வந்தாலும் கொடுக்காதீங்க, ஒட்டுமொத்த மாணவர்களை திரட்டி என் ஆயுதமாக பயன்படுத்தி போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போனால் செத்த உடனே நெடுமாற ஐயாவும் வைகோவும் எங்கே அடக்கம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் பார்த்து நொந்து போன ஒரு மாபெரும் ஒரு மனிதர் தான் இவர்களெல்லாம் நம்பினவர். யார் தெரியுமா? வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் வெள்ளையன். அவர்லாம் நான் பேசணுன்னு இருக்குதா? அவர்லாம் இவர்களுக்கு பின்னாடி நிற்க வேண்டிய ஆளு. இவர்களை பண்ண துரோகத்தின் நடுவில் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் சொல்கிறோம் ஐயா உடம்பு எடுத்துகிட்டு போய் நம்ம மெரினா பீச்சில் வைப்போம், இல்லை ஐயா நம்ம தாயகத்தில் வைப்போம். இடம் ஒரு இதில் வேணும்ல, ஒரு தலைவன் அதை தாங்கணும்ல. ஏன்னா காவல்துறை அது அடக்கம் பண்ண முயற்சி பண்ணும்ல. இங்கிட்டு திமுகவோட ஆட்சி கலைஞர் திட்டமிட்டு சோனியாவோட கூட்டு முயற்சியில் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சாச்சு. போராட்டம் வந்து தீவிரம் அடையக்கூடாது, தமிழ்நாடை பார்த்துக்கங்க, தமிழ்நாடு மட்டும் அமைதி ஆச்சுனாக்க இலங்கையை நாங்கள் அழிச்சிருவோம். இதான ஹிஸ்ட்ரி தான் நடந்து முடிஞ்சிச்சு. அதை மீறிய முத்துக்குமார் எங்களை போன்ற நபர்கள் கிளம்புறோம். எங்களை வச்சுக்கிட்டு போராட்டத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாம், நான் சொன்ன தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அமைதியாகிறாங்க, பம்புறாங்க. பக்கத்தில் நாங்கள் பார்க்குறோம். உடனே அவர் வெள்ளையனையை தான் அந்த உடம்பை எடுத்துகிட்டு போய் கொளத்தூர் அவர் ஏரியாவில் வச்சு அந்த போராட்டத்தை 3 நாள் நடத்துறதுக்கு வழி செஞ்சவர் இன்னைக்கு அந்த மாவீரன் வெள்ளையனை இறந்துட்டார். அவருக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புகழ் வணக்கம் நான் செலுத்துறேன். ஏன்னா அந்த போராட்டத்தினுடைய தலைமை தாங்கி நடத்தின ஒரு மாணவனா இவ்வளோ அட்டூழியத்தை என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அந்த பதிவை நானும் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு பிரபல டைரக்டராக இருந்த ராமு பதிவு பண்ணார். அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அந்த நேரத்தில் திருமுருகன் காந்தி சாதாரண ஒரு நபர், சும்மா ஒரு 4 பேர் 5 பேர் வச்சு திருமுருகன் காந்தி. அன்னைக்கு அந்த நேரத்தில் தீரன் திருமுருகன் 200-300 பேர் பொறுப்பாளர்களை மாணவரை வச்சுக்க தெரிஞ்ச ஒரு நபர். புரியுதா உங்களுக்கு? அப்படி களமாடிட்டு எனக்கு இந்த போட்டோஷாப் பண்ண தெரியாது, விளம்பர அரசியல் பண்ண தெரியாது, நான் பண்ண வேலைகளை வந்து இப்படி பண்ணணும்னு தெரியாது. வருவோம், போராடுவோம், நிற்போம், போராடிட்டு போயிடுவோம். மறுபடியும் அடுத்த கட்ட போராட்டம் மக்கள் பிரச்சனை இருக்கா போவோம், கூட்டமாக போராடுவோம், நிற்போம், அரசுக்கு எதிராக போராடிட்டு மக்கள் பிரச்சனை சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அதை ஊடக வெளிச்சமாவோ அதை மீடியா அரசியலாவோ அதை டிவிட்ட சொல்லி அதை நாங்கள் தான் பண்ண சொல்றதுல எங்களுக்கு சத்தியமாக தெரியாது, பண்ணலை. இதையெல்லாம் சென்னையில் உட்காந்துக்கிட்டு 10 பேர் 5 பேர் வச்சுக்கிட்டு அப்படியே மெல்ல 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 செஞ்சுக்கிட்டு வந்தவர் தான் யாரு? திருமுருகன் காந்தி. அப்படி செஞ்சுக்கிட்டு வர நபர் அப்படியே முழு யாரா மாறுறாரு? பெரியார், வைகோ போன்ற நபர்களோட உருவமாக மாறுறாரு. மாறி அப்படியே இன்னைக்கு வந்து எப்படி நிற்கிறாரு? டோட்டல் தமிழ் தேசிய தளத்துக்கு எதிராக நின்றுட்டு இருக்கிறார். அதே காலகட்டத்தில் அதே நபரில் தேர்தல் அரசியல் களமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் மாறி அவர் ஒரு 15 ஆண்டுகள் அவர் ஒரு தளத்தில் திராவிடம் பண்ண தவறுகளையும் ஆரியம் பண்ணுற தவறுகளையும் இன்னைக்கு இவங்க பண்ணுற அத்தனை ஒட்டுமொத்த பித்தலாட்டத்தையும் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களையும் பட்டியல் போட்டு மேடை தொண்டை கிளிய பேசி அந்த ஆள் ஒரு பக்கத்து போய் பெரிய அரசியல் தேர்தல் புரட்சி செய்து வாக்கு வங்கியில் மிகப்பெரிய கிளர்ச்சி செய்கிற ஒரு பெரும் ஒரு தேர்தல் அரசியல் களத்தில் நிற்கிற ஒரு பெரிய மாவீரனை இன்னைக்கு
நீ அமைப்பா கூட உனக்கிட்ட வந்து மே 17 இந்த 10 வருஷமா 5 வருஷம் அமைப்பா வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். உன் அமைப்பை வந்து நீ தூக்கி இப்போ போட்டு பார்த்தா கூட, ஐயா இவர் பேசுவார்ல, காங்கிரஸ் கட்சிக்காரனை ஒரு லாரியில் தூக்கிட்டு போனால் கூட பத்த மாட்டாங்கடா. அது மாதிரி மே 17 இயக்கத்துக்காரன் ஒரு லாரியில் கூட பத்த மாட்டேன் இருக்காங்களா? இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நீ பாட்டு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வீடு அற்றுக்குன்னு அறிவிச்சிருக்க. நீ சரியான ஆளாக இருந்தா மே 17 இயக்கம் மட்டும் வேற எந்த அமைப்பும் சேர்க்காம 32 அமைப்பு இல்லாம யாருமே இல்லாம அறிவிக்குதுன்னு வச்சுங்களேன், நீ போக முடியுமா? அதை தான் நான் சொல்லல, ஒரு லாரிக்கு கூட உனக்கு ஆள் சேராது. ஆனால் நீ நாட்டில் நீ தமிழ் தேசிய தளத்தில் இல்லைன்னா திராவிட தளத்தில் நீ பெரிய தலைவர் அங்கீகரிக்கப்படுற. உன்னை தேவையில்லாமல் திராவிட வெளிச்சம் திராவிட ஊடகம் உன்னை தூக்கி நிறுத்துது. உன்னை விட மடங்கு வேலை செஞ்ச வேணாம், மடங்கு வேலை செஞ்சவன். இங்கே வேலை செஞ்சுட்டு நான் பேசலை, செய்யாமல் நான் பேசலை. இங்கே நிறைய பேர் மேடையிலையும் வேலை செய்யாமையும் தலைவர்களாக அறியப்பட்டுட்டு இருக்காங்க. 1000 வேலையை செஞ்ச வேணாம். என்ன போராட்டம் பண்ணலை? கச்சத்தீவா, காவிரா, முல்லை பெரியாரா, நைட்ரோ கார்பனா, நெடுவாசல் போராட்டமா, கதிராங்கமலம் போராட்டமா, இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டமா, இல்லை நூற்றுக்கணக்கான வரலாற்று சிறப்பு மிக்க பொதுநல வழக்குகளை தொடுத்து இந்த மக்களுக்காக தீர்வை பெற்றுக் கொடுக்கலையா? என்ன போடலை, என்ன செய்யலை? 2009 யாருக்கிட்டையாவது அதிமுகட்டையோ திமுகட்டையோ இல்லை காங்கிரஸ் பிஜேபிட்டையோ எவங்கிட்டையாவது சமரசமாய் நின்றுருக்குமா? எத்தனை யாரை தூக்கி யாரை மாபெரும் தலைவனா, தமிழ் தேசியத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனா, தமிழ் தேசிய விடுதலைப்படை தலைவன் தோழர் தமிழரசனை தாங்கிக்கிட்டும் பிரபாகரன் நீங்கள் உயிர் சொல், தமிழரசன் நீங்கள் வேர் சொல் என்று தமிழ்நாட்டில் தமிழர் கட்சி களமாடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விடுதலை போன்ற படங்கள் வந்து தமிழரசன் ஒரு அரசியலை இன்னைக்கு வெளியில் சொல்லுது. நாங்கள் வந்து 10 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி அது விடுதலை படம் மூலம் வெளியே வந்ததுக்கு சந்தோஷம். அது மூலம் வெற்றிமாறனுக்கு ஒரு இந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் செய்த வேலைகள் எவ்வளவு நாங்கள் வெளியே வர மறுக்கிறோம். காரணம், எங்கள் மீது நாங்கள் பேசுகிற அரசியல் மீது திராவிடத்துக்கு பயம். ஒட்டுமொத்த விஜயநகர பேரரசு வந்து திராவிட வடுக கூட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தனுடைய விளைவு இன்னைக்கு நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போகிறோம். வா உட்கார் பேசும்பான். பெரியார் எங்களுக்கு கல்வி கொடுத்தார், பெரியார் எங்களுக்கு சட்டை போட சொன்னார், பெரியார் எங்களுக்கு டவுசரை போட சொன்னார், பெரியார் நாங்கள் கல்வியே கிடச்சிருக்காது. இதெல்லாம் வந்து வரலாறு தெரியாதவன் பேசுகிற பேச்சு. எங்களுக்கு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல நூல்கள் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தமிழ் அறிஞர்கள் கொடுத்துட்டு போயிருக்கான். அதெல்லாம் பேசினமாக அவ்வளோ பேசலாம். அதை விட்டுப்புட்டு திருமுருகன் காந்தி எப்போ பார்த்தாலும் பெரியாரையோ, திருமுருகன் காந்தி எப்போ பார்த்தாலும் அண்ணாவையோ கொண்டு வந்து நிறுத்தினு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இவர்கள் பெரியார் இல்லை, எங்களுக்கு பெரியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2009 அந்த காலகட்டத்தில் திருமுருகன் காந்தி ஈழத்தமிழுக்காக கொஞ்சம் வேலை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு திராவிடத்தை போய் அண்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்து? பயங்க, தொடர்ச்சியான வழக்கு விழுவுது, தீரன் திருமுருகனுக்கு மேலே விழுவுது. நம்ம வந்து எவனோட அனுசரித்து போகாமல் நம்ம நிற்கிறான். பயம் வந்த பிறகு திராவிடத்துக்கான ஆளாக மாறுறாரு. உங்களுக்கு தான் வைகோ இருக்கார்ல, அன்னைக்கு எப்படி விஜயகாந்தை காலி பண்ணாரோ அப்படி திருமுருகன் காந்தி தூக்கி கங்காரு குட்டி வயிற்றுக்குள்ள வைக்கும்ல, பார்த்தீங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடி கங்காரு வந்து போகும்போதுனா வயிற்றுக்குள்ள ஒரு புள்ளை தூக்கி குச்சி ஓடும். அது மாதிரி வைகோ குதிச்சு ஓடுறதுக்கு திருமுருகன் காந்தி தூக்கி வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அவங்க போகும்போதெல்லாம் அவங்க குதிச்சுக்கிட்டே ஓடுவாங்க. இல்லை, துரை வைகோ தானே மதிமுகவுக்கு. ஆமாம், அதான் சொல்லுவோம். அப்படி தானே இருந்தாரு. அன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஆளா சீமான் உருவெடுக்கும் போது முதல்ல கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சது வைகோ தானே. திமுக அதிமுக பேசுங்க, அதிமுக திமுக பேசுங்க, ஆனா நமக்கு ஒரு பொது எதிரி வர்றான் தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டு சொன்னாரா வைகோ? எப்படி திமுக அதிமுக பேசுங்க, அதிமுக திமுக பேசுங்க, 2 பேரும் அடிச்சுக்கோங்க, ஆனா ஒண்ணு சேர்ந்துரு, ஆனா நம்மளை வீழ்த்துறதுக்கு ஒரு பொது எதிரி வர்றான். அப்ப எப்பேற்பட்ட ஆட்க நீங்க? அதுக்கு உருவாக்கப்பட்டவர் தான் இந்த திருமுருகன் காந்தி போன்ற நபர்கள். அன்னைக்கு அவர் வீழ்ந்தார். அன்னைக்கு வீழ்ந்தவர் அன்னைக்கு அங்கிருந்து முழு திராவிட கொள்கையில சுமந்து, அதாவது வீரமணி பேரை எடுக்கணும், வைகோ பேரை எடுக்கணும். அப்போ நம்ம தொட்ட ஐடியாலஜி திராவிட ஐடியாலஜி. அப்போ அந்த ஐடியாலஜிக்கு உள்ளே வந்து இன்றைக்கி வந்து சரக்கு வந்து திமுகட்ட கிடையாது. ஸ்டாலின்கிட்ட சரக்கு இருக்கா? இல்லை. சுபவீர பாண்டியன்ட்ட கொஞ்சம் சரக்கு இருக்குது. அதனால சுபவீரணி பாண்டியனை தூக்கி திமுக கையில் வச்சுக்கிறது. சரக்கு கொஞ்சம் திருமுருகன் காந்திகிட்ட இருக்குது, திராவிட ஐடியாலஜி அடிப்படையில் தூக்கி வச்சுக்கிறது. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்துக்குள்ள நம்மக்கிட்ட வந்து நீ இப்போ வந்து மோதி பார்த்தினாக்க உண்மைக்கிட்ட நீ எப்போ மோதி ஜெயிக்க முடியுமா? தமிழ் தேசியங்கிறது உண்மை, திராவிடம்ங்கிறது போலி. உன்னை வெளுத்து போடுவோம், வெளுத்து.
ஆனால் அன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் நினச்சியா 2 லட்சம் பேரை இழந்து துடிச்சு அந்த பிணத்துக்கு நடுவில் எந்திரிச்ச நபர்கள் நாம். ஏன்டா இத்தனை பேர் நம்மளை பலி கொடுத்துருக்குறோம்? நம்ம அரசமைப்பில் இருந்தால், நம்ம அதிபராக இருந்தால், நம்ம முதல்வராக இருந்தால், நம்ம படையை வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழர்களுக்கு அங்கே பிரச்சனைங்கும் போது இங்கேருந்து கப்பல் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனை அமிச்சானா இல்லையா? படை போச்சா இல்லையா? இலங்கை வந்து பாதுகாத்து வந்துச்சா இல்லையா? வரலாறு உண்டா இல்லையா? இந்த போர் வந்து அன்றைய காலகட்டத்திலே தமிழர்களை வந்து சிங்களவன் சூழ்ந்து அடிக்கும் போது அங்கேருந்து நமக்கு ஓலை அனுப்பும்போது இங்கேருந்து படையை நம்ம அனுப்பணும் இல்லையா? ஏன்னா நம்ம வலுவாக இருந்தோம், நம்மளோட அரசு இருந்தது. அதுபோல் அன்னைக்கு இப்போ தமிழீழ தேசிய தலைவர் அங்கே வந்து வீழ்ச்சி பெறும் பொழுது அங்கேருந்து நமக்கு தமிழர்கள் நம்மளை பாதுகாப்பான்னு சொல்லி நம்ம ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் யார் நோக்கி எதிர்பார்த்தாங்க? தமிழ்நாட்டு தமிழர்களை. அப்போ இங்கே அரசவன் யாவும் சரியா இல்லை. கலைஞர் கருணாநிதிங்கிற துரோகி இங்கே இருந்தனால நம்ம இங்கேருந்து போகலை. சரியான ஆம்பளையா, ஆண் மகனா, அண்ணன் செந்தமிழன் சீமானோ இல்லை ஐயா மணியரசன் போன்றவரோ இன்றைய காலகட்டத்தில் இல்லை எங்களை போன்ற நபர்களோ முதல்வராக இருந்திருந்தா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பக்கத்தில் தானே இலங்கை. போயிருக்க மாட்டோமா? நம்ம படகு போனால் அவன் தாங்குவானா? இந்தியா அலறிக்காதா? கடற்கரை பக்கம் தானே, 10,000 போட்டுங்கிறது போகுது. என்ன பண்ணுவான்? என்ன செய்ய முடியும்? எத்தனை போர்க்கப்பலை கொண்டு நிறுத்துவான்? கடல் நமக்கு தானே சொந்தம். கோடியக்கரை, ராமேஸ்வரம், தொண்டி கடற்கரையிலிருந்து வணிகம் பண்றக்கூடிய பல்லாயிரம் ஆண்டுகளா வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போக்குவரத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போயிருந்தா, நம்ம இங்க இருந்து அதிபரா இருந்தா, எட்டா ஒட்டுமொத்த தமிழர்கள் கிளம்புடா, அரசு இந்தியா வருது, வராம போகுறா, நம்ம மண்ணை நம்ம மக்களை நம்ம பாதுகாக்கணும், எடா இங்கிருந்து போடா, நம்ம படை அங்க நம்முடைய வீரர்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம போயிருந்தா நம்ம பாதுகாத்திருக்க முடியுமா? அந்த செயலை ஏன் கலைஞர் கருணாநிதி செய்யலை? துரோகி செய்ய மாட்டோம். அதனால நம்ம 2 லட்சம் பேர் பலி கொடுத்த பிறகு இப்போவும் எங்களுக்கு கலைஞர் கருணாநிதி ஈவேர ராமசாமின்னு அப்படின்னு நீ பேசிட்டு வந்து வச்சுக்குவேன், நல்லா இருக்காது. இன்னொன்று, நீ தமிழனும் கிடையாது, நீ தமிழனே கிடையாது. எந்த அடிப்படையில் நான் தமிழன் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். என்னையா பேசுறீங்க? அதாவது ஏதாவது இன்னும் 3 சொல்ல போகிறது கோவம் தான் வருது. என்னையா அது, அவனுக்கு ஒரு மொழி இருக்கியா? அவனுக்குன்னு ஒரு தாய்மொழி இருக்கியா? என் தாய்மொழி என்பது தமிழ்யா. நான் தகப்பன் தமிழன், என் ஆத்தா தமிழச்சி, என்னோட பாட்டன் பூட்டன் ஓட்டன் என்னோட அத்தனை பேரும் தமிழர்கள்யா. உன்னோட பாட்டன் யாரு, உன்னோட பூட்டன் யாரு, உன்னோட பேர் என்ன, உன் தகப்பனோட தாய்மொழி என்ன, உன் ஆத்தாவோட தாய்மொழி என்ன? இன்றைக்கு மொழி வந்து காதல் அப்பாற்பட்டு இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு மொழியில சேர்ந்துக்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், உன் தாய்மொழின்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குல்ல. உலகம் முழுக்க பல நாடுகள் இருக்குது, மொழியின் அடிப்படையில் தான் இருக்குது. உலகம் முழுக்க பல மாநிலங்கள் இருக்குது, மொழியின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ மொழியின் அடிப்படையில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மொழி இருக்குது. நான் தான் உலகம் முழுக்க இருக்கிறேன். கர்நாடகாவில் 300 வருஷமா இருக்கிறேன், ஆந்திராவில் 150 வருஷமா இருக்கேன், தாராவியில் 150 வருஷமா இருக்கிறேன். நான் வந்து இந்திக்காரன் தமிழை எவனா சொல்கிறேன், நான் தாராவி போங்கடா, சரியான ஆம்பளையெல்லாம் போங்கடா, டேய் முதல்ல இந்த இருக்கு கர்நாடகாவுக்கு போங்கடா, பெங்களூர்ல ஒரு கோடி பேர் தமிழர் இருக்காண்டா, அவனை போய் கேளுங்கடா. எவனையாவது ஒருத்தன் உன் தாய்மொழி கேட்டா கன்னடம் சொன்னா செருப்பால இருக்காங்களே, ஒரு 250 வருஷமா இருக்காண்டாங்க. நீ யாரும் கேட்ட கன்னடம் சொல்ல மாட்டாடா, நாங்கள் தமிழன் தானே சொல்லுவான். அதே மாதிரி நீங்க 150 வருஷம் 200 வருஷமா நீங்க இருந்தாலும் போர் அடிப்படையில் வந்திருக்கலாம், வியாபார அடிப்படையில் வந்திருக்கலாம், வணிக அடிப்படையில் வந்திருக்கலாம், இல்ல கல்வி அடிப்படையில் இங்க உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்துட்டா இந்த நாட்டினுடைய தமிழ் குடிமகன், சிட்டிசன்ஷிப் நீ. ஆனால் வீட்டுக்குள்ள இப்போவும் அவங்களுடைய தாய்மொழி தான் பேசிட்டு. ஆமா, அவங்களுடைய எச்சம் வீட்டுக்குள்ள இருக்கும்ல. நான் என்ன சொல்றேன், இந்த மண்ணில் நீ இங்கே வந்து மலையாளியாக இருக்கட்டும், கன்னடர்கள் இருக்கட்டும், தெலுங்கர்கள், பிறமொழி ஆறாக கூட இங்கே இருக்கலாம். நீ 50 வருஷம் 100 வருஷம் இருந்தா நான் உன்னை ஏற்கிறேன். எந்த அடிப்படையிலனா, நீ இந்த மண்ணின் தமிழ் குடிமகன். இட்ஸ் நாட் நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டி என்பது வேற, தமிழ்நாட்டின் குடிமகன், தமிழ்நாட்டின் குடிமகன் நேஷனாலிட்டி கிடையாது. இது உலக நியதி, உலக தத்துவம். நான் போய் அமெரிக்காவில் சிங்கப்பூரில் ஏதோ ஒரு நாட்டில் நான் இருந்தேனாக்கு அந்த சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் நான், பட் நேஷனாலிட்டி கிடையாது. சரிதானே? நீங்கள் வந்து இருந்தினாக்கு நான் திருமுருகன் காந்தி தமிழ் குடிமகனாக இருக்கிறேன், நேஷனாலிட்டியை ஏற்க முடியாது. இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாரையும் இந்த மண்ணுக்கான தமிழ் குடிமகனாக இருக்கிறேன். என்னுடைய விடுதலைக்கு, என்னுடைய மக்கள் பிரச்சனைக்கு நீ உறுதுணையாயிரு, துணையாயிரு, தலைவனாக இருக்கார். என் குடும்பத்துக்கு, என் ஊருக்கு, என் நாட்டுக்கு என் ஊருக்காரன் தான் தலைவனாக இருக்க முடியும். என் ஊருக்கு, என் குடும்பத்துக்கு என் அப்பன் தான் தலைவன், என் நாட்டுக்கு என் ஊரை சேர்ந்தவன் தான் தலைவன். நீ யாரு? சரி, எனக்கு போராட வந்துட்டா, எனக்கு உதவி செஞ்சு வந்துட்டா,
நீ தலைவன் ஆயிருவியா? அப்படியா? உங்கள் குடும்பத்துக்கு நான் உதவி செய்ய வர்றேன், உங்கள் குடும்பத்துக்கு நான் வந்து சில உதவிகளை செய்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு என்ன தலைவனை ஏற்றுக்கிறியா? உன் ஊருக்கு வந்து நான் உதவி செய்ய வர்றேன், உங்கள் ஊருக்கு நான் நல்வழிப்படுத்துகிறேன், உன் ஊருக்கு என்ன தலைவர் ஏற்றுக்கிறியா? குதிப்பாக கடந்து ஏய் அப்படி நீ குதிக்கிறீல்ல, அப்போ நாங்கள் மட்டும் குதிக்காம என்ன சும்மா இருப்போமா? இந்த பம்மாத்து வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறாதீங்க. நீங்கள் இந்த மண்ணில் நீங்கள் எந்த நோக்கத்துக்கு வந்தீர்களோ அந்த நோக்கத்துக்காக வாழுங்கள். அந்த நோக்கத்துக்கு தாண்டி நீங்கள் இந்த மண்ணை விட்டு வெளியே போங்கன்னு ஒரு தமிழனும் சொல்ல மாட்டோம், சொன்னதும் கிடையாது. ஆனால் இந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு என் அதிகாரத்தை ருசிச்சுக்கிட்டு என் அதிகாரத்தை பிடுங்கி வைத்து கொண்டு நீங்கள் இருக்கிறது தான் சிக்கல்னு சொல்கிறேன். இங்கே அதிகாரம் தமிழர்களுக்கு தான் இருக்கணும். இது நான் கேட்கல, இது உலக நியதி. மற்ற மாநிலங்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. என் மாநிலத்தில் அது இல்லை. இப்போ நாங்கள் விழித்து கொண்டோம், கேட்கிறோம், கொடுக்க மறுக்கிறாய். என் அதிகாரத்தை நீ இங்கே இருந்துக்கிட்டு மறுத்தா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் கையில் விட்டுறேன்.